ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு டிஜிட்டல் ஸ்லேட்டு குச்சி சேனல். இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஸ்டார்டிங்கில் செலெக்ஷன் சார்ட், அப்புறம் இன்சர்ஷன் சார்ட், 2 சார்ட் பார்த்துருக்கோம். இப்போ தேர்ட் ஒன் பபுள் சார்ட். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வழக்கமான டெஃபினிஷன், அதோட எக்ஸாம்பிள், அப்புறம் அதில் உள்ள கான்செப்ட், ப்ரோக்ராமில் உள்ள கான்செப்ட். ஃபுல் ப்ரோக்ராம் கிடையாது, பிரிண்டர் ப்ரோக்ராம் எப்படி அதுக்குள்ளே ரன் ஆகிறங்கிற கான்செப்ட்டு, டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் இப்போ பாருங்கள், பபுள் சார்ட். இதில் என்ன இருக்குன்னு பாருங்கள். இது ஜஸ்ட்டு டெஃபினிஷன். சார்ட்னால என்னது, ஒன்று அசெண்டிங் அல்லது டிசெண்டிங்கில் அரேஞ்ச் பண்ணுறது தான் சார்ட்டிங். ஓகேவா? அசெண்டிங்னா 1 2 3 4 அப்படின்னு அரேஞ்ச் பண்ணணும், ஆர் டிசெண்டிங் 4 3 2 1 அரேஞ்ச் பண்ணணும். அதான் சார்ட்டிங். ஓகேவா? பபுள் சார்ட்டை பொறுத்தவரையில் நம்ம அசெண்டிங் 1 2 3 4 கரெக்டான ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். அதான் பபுள் சார்ட். எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்ப்போம். It's a simple sorting algorithm that repeatedly steps through the list, compares adjacent elements and swap them if they are in the wrong order. ராங் ஆர்டரில் இருந்துச்சுன்னா அதை 2 நம்பரையும் சேஞ்ச் பண்ணி ஸ்வாப் பண்ணிவிடும். ஓகேவா? இந்த சார்ட்டிங்கை பொறுத்தவரை எப்படி ஸ்வாப் பண்ணுதுன்னு சொல்லி எக்ஸாம்பிளில் பார்ப்போம். The pass through the list is repeated until the list is sorted. இந்த லிஸ்ட்டு சார்ட் பண்ணுற வரைக்கும், அன்சார்ட்டட்லேருந்து சார்ட் பண்ணுற வரைக்கும் அந்த ஸ்டெப் ரிப்பீட்டாக நடந்துக்கிட்டே இருக்கும், அந்த ப்ராசஸ். ஓகேவா? The algorithm which is a comparison sort is named for the way smaller or larger element. ஓகேவா? ஸ்மாலர்லேருந்து ஸ்மாலர் ஆர் லார்ஜர் எலிமெண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்மாலர்லேருந்து லார்ஜராக பண்ண போகிறோம். ஒன்று ஸ்மாலர்லேருந்து செட் பண்ணும், இல்லை லார்ஜர்லேருந்து செட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நம்ம செட் பண்ணுறது எப்படி பண்ண போகிறோம், 1 2 3 4 அந்த மாதிரி கரெக்டான ஆர்டரில் செட் பண்ண போகிறோம். பபுள் டு த டாப் ஆஃப் த லிஸ்ட். ஓகேவா? இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு டேரெக்டாக போயிடலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 10 19 7 9 4 கொடுத்துருக்காங்க. இப்போ இது என்னது, இது அரே ஆஃப் 0ன்னு எடுத்துக்கலாம், அரே ஆஃப் 1, அரே ஆஃப் 2, அரே ஆஃப் 3, அரே ஆஃப் 4. இதில் எத்தனை எலமெண்ட் இருக்குது, 1 2 3 4 5. இப்போ n = 5. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம், ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பரையும் கம்பேர் பண்ண போகிறோம். 10ஐயும் 9ஐயும் கம்பேர் பண்ணால் எது பெருசு, 19 தான் பெருசு, 10 தான் சின்னது. ஸோ அதை அப்படியே எழுதிடலாம், 10 19 7 9 4. அப்புறம் செகண்ட் இந்த 2ஐயும் கம்பேர் பண்ணுங்கள், எது சின்னது, 7 தான் சின்னது. அப்போ 7 அங்கிட்டு மாற்றிட்டு 9 இங்கிட்டு ஸ்வாப் பண்ணணும். ஓகேவா? 10 7 19 9 4. ஓகேவா? அடுத்த ஸ்டெப், இந்த 19ஐயும் 9ஐயும் கம்பேர் பண்ணணும். 9 தான் சின்னது, ஸோ 9 இங்கிட்டு வந்துடும், 19 அங்கிட்டு போயிடும், 9 19 4. அடுத்து என்ன செய்யும், 19ஐயும் 4ஐயும் கம்பேர் பண்ணணும். என்னாகும், 10 7 9 4. இந்த 4 இங்கிட்டு போயிடும், 19 அங்கே வந்துடும். ஓகேவா? இது சார்ட்டட் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த லிஸ்ட் இது சார்ட்டட். இது பாஸ் 1ன்னு சொல்லுவோம். இதை ஃபுல்லாக என்ன சொல்லுவோம், பாஸ் 1 I0. ஓகேவா? இது இது ஃபுல்லாமே I0ன்னு சொல்லுவோம். ப்ரோக்ராமில் அந்த கான்செப்ட்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போகிறோம், இதை அப்படியே எழுதிக்கணும். எழுதிட்டு அதே நம்பர் 10 7 9 4 19. ஓகேவா? இப்போ என்ன செய்ய போகிறோம், இது 2 வழக்கம் போல் இது 2ஐயும் கம்பேர் பண்ணால் என்ன ஆகும், இது சின்னது, 7 தான் சின்னது. அப்போ அங்கிட்டு சேஞ்ச் ஆகிடும், 7 10 9 4 19. அப்புறம் இது 2ஐயும் கம்பேர் பண்ணணும், இதை இங்கிட்டு மாற்றி விட்டுரும், 9 10 4 19. அதுக்கடுத்து 10ஐயும் 4ஐயும் கம்பேர் பண்ணணும், 4 அங்கிட்டு போயிடும், 10 இங்கிட்டு வந்துடும், 10 19. அதுக்கடுத்து 7 9 4 இது 2ஐயும் கம்பேர் பண்ணணும், 10 19. இப்போ என்னாச்சு, இந்த 10 19 இந்த 2 சார்ட்டட் ஆயிடுச்சு. ஓகேவா? இது பாஸ் 2, இது I1. ஓகேவா? அடுத்து சேம் இதே ப்ராசஸ் அப்படியே எழுதுங்க. இது 2ஐயும் கம்பேர் பண்ணுங்கள், எது சின்னது, இது 7 தான் சின்னது, அது அப்படியே இருக்கும். 9ஐயும் 4ஐயும் கம்பேர் பண்ணுங்கள், 4 அங்கிட்டு போயிடும், 9 இங்கிட்டு வந்துடும், 10 19. 7ஐயும் 9ஐயும் 10ஐயும் கம்பேர் பண்ணுங்கள், அப்படியே தான் இருக்கும். 10ஐயும் 19னா அது சேம் அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த 3ம் சார்ட்டட். இது பாஸ் 3 I2. ஓகேவா? அடுத்து பாருங்கள், அது அப்படியே தான் வரும். அப்புறம் 7ஐயும் 4ஐயும் கம்பேர் பண்ணுங்கள், 4. அப்புறம் 7ஐயும் 9ஐயும் கம்பேர் பண்ணுங்கள், 7 தான். 9ஐயும் 10ஐயும் கம்பேர் பண்ணால் அதே தான். 10ஐயும் 19ஐயும் கம்பேர் பண்ணால் அதே தான். இப்போ ஃபைனலாக இந்த 4 இதுவும் சார்ட்டட் ஆயிடுச்சு. 4 மொத்தமே 5 எலமெண்ட்டு, 5 எலமெண்ட்டில் 4 எலமெண்ட் சார்ட் பண்ணிட்டோம்னா அடுத்த பாஸ் போக தேவையில்லை. ஏன்னா பேலன்ஸ் உள்ளது ஒரே ஒரு இடம் தான், ஒரே ஒரு பிளேஸ் தான். ஸோ கண்டிப்பாக இது கரெக்டான பிளேஸில் தான் இருக்குது. ஸோ இதோட பாஸிங் முடிஞ்சிடும். ஓகேவா? பாஸ் 4ஓட முடிஞ்சிச்சு. அதாவது n = 5னா நம்ம n - 1 பாஸ் வரைக்கும் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ
n-5. ஸோ வந்து பாஸ் 1 பாஸ் 2 பாஸ் 3 பாஸ் 4 வரைக்கும் பண்ணியிருக்கோம். இதில் வந்து n-1 பாஸ் நடந்திருக்கு. ஓகேவா? இந்த i is equal to 0, i is equal to 1, i is equal to 2, i is equal to 3. இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அவுட்டர், வெளியில் இருக்குது அவுட்டர் லூப். உள்ளே உள்ள லூப் என்னது? i பவர் 0. அதாவது i is equal to 1ல் j is equal to 0, j is equal to 1, j is equal to 2 அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி i is equal to 2லையும் j is equal to 0, j is equal to 1. அதாவது iங்கிறத அவுட்டர் லூப்பாகவும் jங்கிறத இன்னர் லூப்பாகவும் உள்ள லூப்பாகவும் எடுத்துகிட்டு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். iயில் வந்து எத்தனை பாசஸ் இருக்குது இங்கே பாருங்கள். இதை விட்டுருங்க. 1, அதாவது 0 to 1. ஓகேவா? 0 to 1னா 0, 1, 2, 3, 4. 1, 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. அங்கேயும் 1, 2, 3, 4. ஸோ வந்து எத்தனை பாசஸ் நடக்கு? n-1 பாசஸ் நடக்கு. ஓகேவா? i டேர்மில் i0, i1, i2, i3. அதுலேயும் எத்தனை பாசஸ் இருக்குது? 3. i is equal to 3. சரியா? இப்போ அதுலேயும் எத்தனை பாசஸ் இருக்குது? 4 பாசஸ். இந்த பாஸ் 1, பாஸ் 2, பாஸ் 3, பாஸ் 4. வெளியிலையும் n-1 பாஸ் நடக்கு. சரியா? ஐலேயும் அதாவது ஜேலேயும் உள்ள லூப்லேயும் n-1 பாஸ் நடக்கு. வெளியே உள்ள லூப்லேயும் n-1 பாஸ் நடக்கு. புரியுதா? ஜேத் டேர்மில் 1, 2, 3, 4. இது ஜே டேர்ம். அதுலேயும் n-1 பாஸ் தான் நடந்திருக்கு. இதிலே பாஸ் 1, பாஸ் 2, பாஸ் 3. இதுலேயும் n-1 பாஸ் தான் நடக்குது. ஓகேவா? இப்போ பாருங்கள். அப்போ என்ன ப்ரோக்ராம்? ஃபார் ஈக்குவல் டு i is equal to 0. i வந்து 0லேருந்து தான் நம்ம பண்ண போகிறோம். 0 i less than n-1 பாஸ் நடக்கு. ஓகேவா? i ப்ளஸ் ப்ளஸ். இந்த ஃப்ளாக் எதுக்கு போட்டிருக்கேன்னு நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இதை பாருங்கள். ஃபார் ஈக்குவல் டு j is equal to 0, j less than n-1. இந்த மைனஸ் ஐயை விட்டுருங்க. n-1 j ப்ளஸ் ப்ளஸ். புரிஞ்சிச்சா? ரெண்டுலேயுமே n-1 பாஸ் நடக்கு. i டேர்ம்லேயும் j டேர்ம்லேயும். அடுத்து என்ன எழுத போகிறோம்? if a of j greater than a of j plus 1, temp a of j is equal to j plus 1, a of j. புரியுதா உங்களுக்கு? அதாவது a of jங்கிறது இந்த டேர்ம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த டேர்மில் தான் இருக்கும். அதாவது i பவர் 0நாலும் சரி, i பவர் 1நாலும் சரி, i பவர் 2நாலும் ஃபஸ்ட்டு j எங்கே பாயிண்ட் அவுட் பண்ணும்? j வந்து 0th டேர்மில் பாயிண்ட் அவுட் பண்ணும். அப்போ என்ன எழுதும்? a of 0. ஓகேவா? a of 0, a j ப்ளஸ் 1ன்னு ஏன் போட்டிருக்கோம்? எதுக்கு? இந்த ரெண்டு நம்பரை ஏன் கம்பேர் பண்ணுறோம்? a of 0வையும் அந்த பக்கத்தில் உள்ளதையும் தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ 0 + 1. இது வந்து ஜேனா, அப்போ இது என்னது? j + 1. புரியுதா? இந்த டேர்மை நம்ம ஜேன்னு எடுத்தோம்னா இந்த டேர்மை நம்ம என்ன சொல்லுவோம்? j + 1. ஸோ நான் இங்கே என்ன எழுதியிருக்கேன்? அரே ஆஃப் j ஈக்குவல் டு அரே ஆஃப் j + 1. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் பண்ணி எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம். ஓகேவா? a of jயும் a of j + 1ஐயும் கம்பேர் பண்ணிவிட்டு எதில் ஸ்டோர் ஆகும்? ஃபஸ்ட்டு temp is equal to a of j. அதாவது இந்த 10 வந்து டெம்பரவரி ஃபைலில் ஸ்டோர் பண்ணிக்கணும். 10. ஓகேவா? temp is equal to a of j. அப்புறம் a of j is equal to a of j + 1. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும். ஓகேவா? கம்பேர் பண்ணும்போது a of j is equal to a of j + 1. a of jயில் இப்போ என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. சரியா? 7 வச்சுக்கோங்க. இப்போ temp ஃபைல் என்னது? டெம்பரரி ஃபைல் 10 is equal to a of j. சரியா? என்ன சொல்லியிருக்காங்க? a of j is equal to, அதாவது இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் இந்த இதுக்குள்ளே போகும் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே. a of j is equal to a of j + 1னா பக்கத்தில் உள்ள ஃபைல் என்னது? a of j வந்து 10, a of j + 1 வந்து 7. ஓகேவா? இப்போ a of 7 is equal to temp. புரியுதா உங்களுக்கு? இப்போ டெம்பரவரியில் கொண்டு a of 7 ஸ்டோர் ஆகிடும். ஏன்னா அந்த 10 வந்துட்டு இங்கிட்டு மாற்றிட்டு 7 அங்கிட்டு மாற்றி விட்ருவோம். புரியுதா? ஓகேவா? இப்போ உங்களுக்கு இன்னொரு சம்மில் நான் வந்து இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கடுத்து if flags equal to 0 பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஃப்ளாக் ஏன் யூஸ் பண்ணுறோம்? இப்போ வந்து இதோட ஸ்டெப்பை வந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஃபஸ்ட் இப்போ பாருங்கள். ஃபார் லூப்பில் என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ பாஸ் i is equal to 2ன்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இதில் இந்த ப்ரோக்ராமில் அப்ளை பண்ணுறோம். i is equal to 2. இப்போ i is equal to 2ன்னு வருது. இந்த கண்டிஷன் பாருங்கள். 2 less than இது என்னது? 5 - 1. ஓகேவா? n என்னது? 5. 5 - 1னா 4. அப்போ 2, 3 தான் பெருசு. அப்போ கண்டிஷன் ட்ரூ. அப்போ லூப்புக்குள்ளே போகும். சரியா? லூப்புக்குள்ளே போனால் என்ன ஆகும்? j is equal to 0. அப்போ 0 less than n-1னா 4. இந்த i ஸ்டேட்மெண்ட் ஏன் போடுறோம் அது சொல்லட்டாம்.
இப்போ மைனஸ் அதாவது 4 மைனஸ் ஐ ஸ்டேட்மெண்ட் என்னது ஐனா என்னது 2 ஓகேவா. அப்போ 0 less than 2. இப்போ இது பெருசு தான், இந்த கண்டிஷன் ட்ரூ கீழே போகும். ஏன் இங்கே மைனஸ் ஐ போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ரீசன் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் இந்த ஸ்டெப் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கோம், 19 நம்மளுக்கு இந்த இதில் 19 கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா. இந்த இது வந்து 19 சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதில் பாருங்கள், திரும்பியும் இந்த 10ஐ 19ஐயும் நம்ம எதுக்கு கம்பேர் பண்ணணும், 19 தான் நம்ம ஆல்ரெடி அந்த ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிட்டோமே. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம், இது தேவையில்லை ஓகேவா. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஓகேவா. அடுத்து பாருங்கள், இங்கே 10ஐயும் 19ஐயும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். 10 19 தான் இந்த கடைசி உள்ள நம்பர்ஸ். ஸோ வந்து இங்கே பாருங்கள், 10 இந்த 9ம் 10ம் கம்பேரிசன் தேவையில்லை, ஏன்னா இந்த 10ஐயும் 19ஐயும் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ வந்து இதோடய நம்ம பிரேக் பண்ணிடலாம், இந்த இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணதோட இதோட பிரேக் பண்ணிடலாம், 9 10 19. ஸோ இந்த ஸ்டெப்பும் நம்மளுக்கு தேவையில்லை ஓகேவா. அடுத்தது பாருங்கள், இப்போ 9 10 19 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த ஒரு ஸ்டெப்பு தான், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணால் மட்டுமே போதும். 7 ஏன்னா ஆல்ரெடி இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டெப்பு தேவையில்லை. இந்த ஸ்டெப்பெல்லாம் ஸ்கிப் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும், இது என்ன சொல்லியிருக்கேன், இதெல்லாம் ஹோலாக ஐ. அப்போ வந்து இப்போ பாசஸ் எவ்வளோ இருக்குது, 5 பாசஸ். இப்போ இதில் வந்து n - 1 n - 1னா 5 - 1னா எவ்வளோ வருது, 4 சரியா. 4 இங்கே ஐட்டம் என்னது இருக்குது, 3. இப்போ என்ன வருது, ஒரே ஒரு பாஸ் தான் நடக்குது. அப்போ என்ன இங்கே பாருங்கள், மைனஸ் பண்ணால் ஒரே ஒரு பாஸ் தான் நடக்குது. ஸோ நம்ம என்ன செய்கிறோம், அதனால தான் இங்கே வந்து மைனஸ் ஐ போடுறோம் சரியா. அந்த ஜே ஸ்டேட்மெண்ட்டில் வந்து மைனஸ் ஐ ஏன் போடுறோம், இந்த பாசஸ் இந்த ரிப்பீட்டட் ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து இந்த இடத்துல வந்து மைனஸ் ஐ போடுறோம். புரிஞ்சுதா ஓகேவா. 5 - 1 இங்கே இது என்னது n - 1 அப்படின்னா 5 - 1 ஓகேவா. ஐ ஏன் போடுறோம், இந்த ரிப்பீட்டட் ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணுறதுக்கு ஓகேவா. புரிஞ்சுதா, இங்கே மைனஸ் ஐ போடுறதுக்கு சொல்லியாச்சா, அதை தான் இங்கே செஞ்சுருக்கேன் சரியா. ஜேல என்ன ஆகுது, 0 less than n - 1னா 4 மைனஸ் ஐயோட ஐட்டம் நம்ம இங்கே என்ன எடுத்துருக்கோம், I2ன்னு எடுத்துருக்கோம். ஸோ வந்து 2 என்ன ஆகுது, இப்போ 0 less than 2னா கண்டிஷன் ட்ரூனா என்ன செய்யும், இது இந்த லூப்புக்குள்ளே போயிடும். அப்போ என்ன ஆகும், இஃப் a of j plus 1 ஓகேவா. இப்போ j வேல்யூ என்னது நம்மளுக்கு 0. ஸோ இங்கே 0 என்னது 7 சரியா. அப்போ a of 0 less than a of 0 plus 1. இப்போ நம்ம என்னத்தை பார்க்கணும், அரே ஆஃப் 1ஐயும் அரே ஆஃப் 0வையும் பார்க்கணும். அரே ஆஃப் 0 என்னது 7, அரே ஆஃப் j plus 1னா 9. இப்போ 7 9. இப்போ பாருங்கள், எது பெருசு எது சிறுசுன்னு பாருங்கள், 7ஆ 9ஆ, 9ஆ சின்னது, 7ஆ பெருசு, 9 தான் பெருசு. ஸோ வந்து இது கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ வந்து இது என்ன செய்யும், இந்த லூப்புக்குள்ளே போகாது. அகைன் திரும்ப செக் பண்ணுங்கள். அப்போ ஜே = மறுபடியும் 1ன்னு போடுங்க. அப்போ என்ன வரும், ஜே = 1 லெஸ் தேன் வழக்கம் போல் 4 - 2 அதே தான், 1 less than 2 கண்டிஷன் ட்ரூ. திரும்ப இந்த லூப்புக்குள்ளே வரும். அப்புறம் என்ன ஆகும், ஏ 1 போடுங்க ஜேக்கு பதிலாக, a of 1 plus 1. அப்போ அரே ஆஃப் 2வையும் அரே ஆஃப் 1ஐயும் கம்பேர் பண்ணணும். இப்போ என்ன கம்பேர் பண்ணணும், 9ஐயும் 4ஐயும் கம்பேர் பண்ணணும். 9ஐயும் 4ஐயும் கம்பேர் பண்ணுங்கள், 9 4. இப்போ பாருங்கள், இது கண்டிஷன் ட்ரூ கரெக்டா. ட்ரூன்னா என்ன ஆகும், இது உள்ளே போகும் லூப்புக்குள்ளே. அப்போ என்ன ஆகும், a of j = ஃபைனலாக என்ன ஆகும், a of j plus 1 = temp. a of j plus 1 என்னது, அரே ஆஃப் 2, அரே ஆஃப் 2 என்னது 4. அப்போ அந்த 4 வந்து டெம்பில் ஸ்டோர் ஆயிடும் ஃபைனலாக ஓகேவா. மாற்றி டெம்ப் வந்து ஃபஸ்ட்டு டெம்ப் = இது அரே ஆஃப் ஜே வந்து 9. அப்போ என்ன ஆகும், டெம்ப் = 9ன்னு வரும் ஓகேவா. அதுக்கடுத்து 9 = 4. இப்போ இந்த 4 வந்து இங்கே வந்துடும், 4 = டெம்ப்பு. ஸோ வந்து இந்த டெம்பரரி ஃபைலில் வந்து 4 ஸ்டோர் ஆயிரும், ரெண்டையும் ஸ்வாப் பண்ணி விட்ரும், இது அங்கிட்டு போயிடும் இது இங்கிட்டு போயிடும் ஓகேவா. அப்போ என்ன ஆகும், இதில் பாஸ் பண்ணி விட்ரும், 4 அங்கிட்டு போயிடும் 9 இங்கிட்டு போயிடும் சரியா. ரெண்டையும் சேஞ்ச் பண்ணி விட்ரும் ஓகேவா. அவ்வளோதான் இந்த ப்ராசஸ் ஓகேவா. அதுக்கடுத்து என்ன வருது,
1 பார்த்தாச்சு. அப்போ அதுக்கடுத்து ஜே ஆஃப் 2 2ல் போய் பாருங்கள். 2 less than 2 இந்த கண்டிஷன் நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து அங்கே என்ன போட்டோம், ஐ. அப்போ என்ன நடக்கும், ஐனா எது வரைக்கும் நடக்கும், இது i is equal to 2 ப்ராசஸ் எது வரைக்கும் நடக்கும், j of 2 j of less than 5 minus 1 4 minus 2. அப்போ j of 2 j ஓட வேல்யூ வந்து 2. அப்போ இந்த மாதிரி வராது. ஸோ இந்த இதிலே அது வந்து ஃபால்ஸ் ஆயிடும். ஸோ என்ன ஆகும், அகெயின் இங்கே போயிடும். அப்போ i is equal to இதில் 2 பார்த்தோம்னா இப்போ i is equal to 3 இன்க்ரிமெண்ட் ஆயிடும். i ப்ளஸ் ப்ளஸ்ங்கும் போது i is equal to 3. அடுத்து இந்த ஸ்டெப்புக்கு போயிடும். அடுத்து இதை கால் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து இதை ரன் பண்ணணும். ஓகேவா. இப்போ அடுத்து வந்து பார்க்க போகிறது வந்து ஃப்ளாக் ஏன் போட்டிருக்கோம், ஃப்ளாக் 0 அப்படின்னு சொல்லி நான் ஏன் போட்டிருக்கேன். இங்கே வந்து ஃப்ளாக் 1 போட்டிருக்கேன். இஃப் ஃப்ளாக் ஈக்குவல் டு 0 பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இங்கே ஏன் கொடுத்துருக்கேன்னு சொல்லி பாருங்கள். ஃப்ளாக் வேறு ஒன்றும் இல்லை. அதாவது இப்போ ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் இப்போ 1 3 2 4 5ன்னு வச்சுக்கோங்க. சரியா. இப்போ இதை நம்ம எப்படி பண்ணுவோம், 1 இதை ரெண்டையும் பார்க்கும்போது 3 2 4 5. ஓகேவா. அடுத்த ஸ்டெப்லேயே பாருங்கள். இது என்ன ஆகும், 1 2 3 4 5 அகெயின் பண்ண வரும்போது 1 2 3 4 5 அதே தான் வரும். ஓகேவா. இது வந்து பாஸ் 1. ஓகேவா. அடுத்த பாஸில் என்ன ஆகும், சேம் 3 4 5 சேம் இப்படி தான் வரும். இது வந்து பாஸ் 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. பாஸ் 1ல் என்ன இருக்குது, இந்த ஒரு ஸ்டெப்பில் மட்டும் ஒரே ஒரு ஸ்வாப்பிங் 1 மட்டும் ஸ்வாப் பண்ணி விட்ருக்கோம். ஓகேவா. இது இங்கிட்டு போயிருக்கு, சேஞ்ச் பண்ணி விட்ருக்கோம் இந்த இடத்த. இதை டெம்பரரியில் ஸ்டோர் பண்ணி இதை வந்து இந்த இதுலேருந்து இங்கிட்டு மாற்றி விட்ருக்கோம், சேஞ்ச் பண்ணி விட்ருக்கோம். ஓகேவா. ஸ்வாப். அப்போ ஒரு ஸ்வாப் நடந்துருக்கு. இதில் வந்து இந்த பாஸ் 2ல் வந்து இது சார்ட்டடாகவே வந்துருச்சு. ஸோ வந்து இங்கே ஸ்வாப்பிங்கே இருக்காது, இங்கே ஒரு ஸ்வாப்பும் இருக்காது. அதை சேஞ்ச் பண்ணவே, அந்த இடத்த சேஞ்ச் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி சார்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன இருக்குது, 1 2 3 4 5. இப்போ n-1 பாசஸ். அப்போ வந்து வழக்கம் போல் n-1 பாசஸ்னால் 5 - 1னா 4. அப்போ 4 பாசஸ்க்கும் ரிப்பீட்டடாக இதே வரும். இந்த ஸ்டெப்பை எப்படி ஸ்கிப் பண்ணுறது, அதுக்கு தான் வந்து நம்ம வந்து ஃப்ளாக் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ஃப்ளாக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம். இப்போ பாருங்கள், இதை வச்சு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து பாஸ் 1ன்னு சொல்லிட்டோம், இது வந்து பாஸ் 2ன்னு சொல்லியிருக்கோம். சரியா. இப்போ பாஸ் 2னா இது i is equal to 0, இது i is equal to 1. ஓகேவா. இப்போ வந்து இப்போ i is equal to 1ன்னு எடுத்துக்கிறோம். இங்கே i is equal to 1ன்னு போட்டோம்னா என்ன ஆகும், i is equal to 1ன்னு போட்டோம்னா என்ன ஆகும், i is equal to 1 i 5 passes 5 minus 1. ஓகேவா. 1 less than 4. இப்போ கண்டிஷன் ட்ரூ. அப்புறம் என்ன ஒரு வேரியபிள் இருக்குது ஃப்ளாக்னு. சரியா. அந்த இது வந்து 0, அதோட வேல்யூ வந்து 0. அப்புறம் ஃபார் லூப்புக்குள்ளே போகும். j is equal to 0. சரியா. j 0 less than n-1னா 4 மைனஸ் ஐனா i வந்து என்னது 1. ஓகேவா. இந்த ஸ்டெப் எடுக்கிறேன். அப்போ i is equal to 1 பாஸ் 2ல் எடுக்கிறேன். i is equal to 1. அப்புறம் என்ன ஆகுது, j ப்ளஸ் ப்ளஸ். இப்போ பாருங்கள் 0 less than 3. இப்போ பாருங்கள், இது கண்டிஷன் ட்ரூ. அப்போ வந்து என்ன செய்யும், இந்த லூப்புக்குள்ளே இந்த லூப்புக்குள்ளே இருந்து இதுக்குள்ளே என்ட்ரு ஆகும். அப்போ என்ன வரும், இஃப் a of 0 greater than a of 1. இப்போ செக் பண்ணும். இது என்னது 1, இது 2 செக் பண்ணும். 1 அதாவது பாஸ் 2ல் 1ஐயும் 2ஐயும் செக் பண்ணும். இது வந்து பாருங்கள் கண்டிஷன் ட்ரூவாக போகாது, லூப்புக்குள்ளே போகாது. ஏன்னா இதுதான் வந்து பெருசு, ஸோ இது சிறுசு. அப்போ லூப்புக்குள்ளே போகாது. அகெயின் இது வந்து 1 ஆகும். திரும்ப செக் பண்ணும். a of 1 a of 2 செக் பண்ணும். மறுபடியும் செக் பண்ணும். 2ஐயும் 3ஐயும் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவா இல்லை, ஏன்னா இது 2 இது 3. அப்போ வந்து இதுதான் பெருசு, ஸோ உள்ளே போகாது. அகெயின் செக் பண்ணும், அகெயின் செக் பண்ணும், அகெயின் செக் பண்ணும். ஏன்னா n டேர்ம் வரைக்கும் செக் பண்ணும். செக் பண்ணி பார்த்தா எதுலேயுமே உள்ளே போகாது, லூப்புக்குள்ளே போகாது. அப்போ என்ன ஆயிடுது, அதாவது லூப்புக்குள்ளே போகாது. லூப்புக்குள்ளே போனால் அந்த ஃப்ளாக் வேரியபிள் வந்து என்ன செட் ஆயிரும், ஃப்ளாக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு செட் ஆயிரும். அப்போ இந்த ஃப்ளாக் 0ன்னு இருக்கும்போது அந்த டேர்ம் அப்படியே வெளியே வந்துடும். ஓகேவா. உள்ள ஸ்வாப்பிங்கே நடக்கலைன்னா அது வந்து வெளியே வந்துடும். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த ப்ராசஸ் நடக்கலை, அதை வந்து பிரேக் பண்ணிடுறோம். அதோட அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணுறதுக்காண்டி, அதாவது இந்த அவுட்டர் லூப்பை பிரேக் பண்ணுறதுக்காண்டி இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம், பிரேக். ஸோ ஃப்ளாக் 0
இதிலேருந்து எந்த ஸ்வாப்பிங்கும் நடக்கலைன்னா நேராக அந்த ப்ராசஸ் வந்து கீழே வந்துடும். அப்போ இஃப் = ஜீரோவாகவே இருக்குது, ஃப்ளாக் வேல்யூ வந்து ஜீரோவாகவே இருக்குது. ஸோ என்னாகும், பிரேக் பண்ணிடும். என்னதை பிரேக் பண்ணும், ஐ ஸ்டேட்மெண்ட்டை, i = 0 இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரேக் பண்ணிடும். பிரேக் பண்ணால் என்னாகும், பாஸஸ் நெக்ஸ்ட்டு நம்ம போட தேவையில்லை, ஏன்னா பாஸ் 2ஓட ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா, ஸ்வாப்பிங்கே நடக்கலைன்னா பாஸ் 3 நம்ம எழுத தேவையில்லை, இதோட பிரேக் போட்டுடலாம். ஓகேவா, அவ்வளோதான் இதோடது. ஓகேவா, அதுக்கு தான் வந்து ஃப்ளாக் வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். ஐ யூஸ் பண்ணுறது வந்து ரிப்பீட்டட் ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணுறதுக்கு, அடுத்து வந்து ஃப்ளாக் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்வாப்பிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. ஓகேவா, இதில் உள்ள அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துருவோம். அட்வான்டேஜ் it is popular and easy to implement. Disadvantage, it is fact that it does not deal well with a list containing a huge number of items. அதாவது n10 அந்த மாதிரி ஐட்டத்தில் வந்து நிறைய ஐட்டத்தை, அதாவது ரிப்பீட்டர்ஸ் இதையும் கம்பேர் பண்ணி போகிறதுக்குள்ளே ரொம்ப இதாக இருக்கும், டிஃபிகல்ட்டியாக இருக்கும். இந்த எலமெண்ட்ஸ் ஆர் ஸ்வாப்ட் இன் பிளேஸ் வித்தவுட் யூஸிங் அடிஷ்னல் டெம்பரரி ஸ்டோரேஜ். இட் requires n² process step for every n number of elements to be sorted. The space requirement is at minimal. கம்மியான ஸ்பேஸ் ரெக்யர்மெண்ட்லேயே ஸ்வாப் பண்ணிக்கலாம். It is mostly suitable for academic teaching but not for real life அப்ளிகேஷனுக்கு இது வந்து பெஸ்ட்டாக இருக்காது. ஓகேவா, அவ்வளோ. இதில் உள்ள ஸ்டெப்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த டேர்மு, இந்த ஃப்ளாக் டேர்மு, இது வந்து இந்த ஃபைலை டெம்பாக ஸ்டோர் பண்ணி மறுபடியும் இதை வந்து அங்கிட்ட மாற்றி விட்டு அங்கே உள்ள ஃபைலை டெம்பரில் ஸ்டோர் பண்ணி ரெண்டையும் சேஞ்ச் பண்ணி விட்டுரும். ஓகேவா, இதை ரெண்டையும் சேஞ்ச் பண்ணிடும். ஓகேவா, ஃப்ளாக் 1ன்னு வந்துச்சுன்னா தான் நம்ம வந்து செகண்டு I0 I1 அந்த வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஃப்ளாக் வந்து 0லே இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் போய் பிரேக் பண்ணி ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிடும். ஓகேவா, இதுதான் வந்து பப்பிள் சார்ட். அடுத்து நெக்ஸ்ட் டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.